தந்தை குரங்கை வைத்து மாட்டிக்கொண்டார், மகன் தப்பித்து விட்டார். ஓகேவா? இதுதான் வந்து அந்த விடுகதை. மைசன் இஸ் பைசன் அப்படிங்கிறீங்க. மைசன் இஸ் பைசன். ஓகே, ரைட். பைசனால வந்த பிரச்சனைகள். அனுப்பாமாவே அவருக்கு வாழ்க்கையில சின்ன பிரச்சனையே பாரி நீங்க பெரிய பிரச்சனையா மாறி. பெரிய பிரச்சனை இல்லைங்க. இப்ப ஆக்சுவலா நான் வந்து அவருக்கு நான் சொல்றது என்னன்னா, எந்த துருவத்துக்கு நீங்க போனீங்கனாலும் உங்களுக்கு எந்த மாதிரியான சிக்கலனி வராது. உங்களுடைய என்னங்க துருவ நட்சத்திரம் படமும் வராது, அதான் சொல்ல வரீங்க. அது ஒரு படம் இருக்காது, ஒரு படம் ரொம்ப நாளா இருக்கு. ரொம்ப நாளா இருக்கா? அப்ப வந்து கடைசியா வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருந்தாரு, அப்ப எடுத்த படம். இப்ப வந்து ஸ்டாலின், அதுக்கப்புறம் விஜயே வந்துட்டாரு. சரி, ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, சிலருக்கு விற்கும், எல்லாருக்கும் துருவத்துல விற்கும்னு சொல்ல முடியாது. சரியா? சோ அதனால உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய தடை அது விலகி விட்டது என்று ஜாலியா இருங்கிறதா நம்ம அவருக்கு கொடுக்குற அட்வைஸ். அதனால அவர் வந்து இதுக்கு வந்து பெருசா ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாக்குறவங்களுக்கே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். மேபி சம் ஃபெமினிஸ்ட் குரூப்ஸ் வந்துட்டு அப்படியே முட்டு கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கலாம். பட் இப்போ அதை உடைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த காணொலியோட ஒரிஜினல் பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸிக் ஃபெமினிசத்துக்கும் உண்மையான ஃபெமினிசத்துக்கும் இருக்க வேறுபாடை நம்ம பிரிச்சு காட்டுறதுக்கு தான் இந்த காணொலியே.